உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த லட்சணத்துல நீ வியாபாரம் பண்ற. கடைக்கு ஆள் வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு கேக்குறதுக்கு நாதி இல்ல. ஓ, சார் கஸ்டமரா வந்திருக்கீங்களா? அது எனக்கு தெரியாம போச்சு. அது எனக்கு தெரிஞ்சிருந்தா சாருக்கு பெரிய ராஜ மரியாதையை கொடுத்திருப்பேனே. என்ன ஓவரா பேசுற? மாவை கொடு. மொட்டையா மாவு கொடுனா என்ன மாவு கொடுக்க? ஆட்டின மாவா, இடிச்ச மாவா, கொழுக்கட்டை மாவா, இல்ல இடியப்ப மாவா? எந்த மாவு? பயங்கர புத்திசாலித்தனமா பேசுற. பாத்து மண்டைக்குள்ள இருக்கிற மூளை உருகி காது வழியா வந்துட போகுது. தோசை மாவு கொடு. அப்படி கேட்கணும். அதை விட்டுட்டு வெறும் மாவு கொடுன்னு கேட்டா அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவுன்னு எத்தனை மாவு இருக்கு? அத்தனை மாவு இருக்குதான். ஆனா அதெல்லாம் உன் கடையில விக்குதா? தோசை மாவு இட்லி மாவு தானே விக்கிற. அப்ப மாவு தான் கேட்பாங்க. ஆமா, அத்தை எங்க? கோவிலுக்கு போயிருக்காங்க. ஏய், மணி 9 ஆச்சு. இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிருக்காங்களா? கோவிலுக்கு இப்பெல்லாம் ஒண்ணு போகல. அவங்கெல்லாம் போய் ரொம்ப நேரம் ஆச்சு. உங்கள மாதிரி எங்களுக்குன்னு 3 காரா இருக்கு. போனமா வந்தமான்னு இருக்கிறதுக்கு பஸ்ஸ புடிச்சு போய் வரதுக்கே ரொம்ப நேரம் ஆகதானே செய்யும். தெரியாம உங்ககிட்ட கேட்டுட்டேன். தயவு செஞ்சு மாவை கொடு, நான் கிளம்புறேன். மாவு கொடுனா எவ்வளவு மாவு வேணும்? 1 கிலோவா, 2 கிலோவா, 3 கிலோவா? ஒரு 10 கிலோ கொடு. 10 கிலோவா? பின்ன என்ன, நான் விசேஷத்துக்கு வாங்க வந்திருக்கேன். வீட்டுக்கு மாவு வாங்குறதுக்கு தாமா. என்கிட்ட போய் 2 கிலோ வேணுமா 3 கிலோ வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ஒரு வீட்டுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கொடு. வியாபாரம் பண்ற ஆளும் மண்டையும் பாரு. என் மண்டைக்கெல்லாம் என்ன குறைச்சலு? உனக்கு அளவு தெரியலன்னு சொல்லு. உன்னெல்லாம் நம்பி எப்படிதான் அத்தை கடையை விட்டுட்டு போச்சோ தெரியல. நீ எல்லாம் கடையில நின்று வியாபாரம் பண்ணா கடை நல்லா விளங்கும். சரி சரி, மாவு கொடு. இன்னைக்கு ஊத்த மாவு வேணுமா இல்ல நாளைக்கு ஊத்த மாவு வேணுமா? நல்ல உன் தலையில ஊத்துற மாவா கொடு. ஏய் வேண்டாம், ஓவரா பேசாத. நீ தான் ஓவரா பேசிட்டு இருக்க. இப்படியே பேசிட்டு இருந்த அந்த கிரைண்டருக்குள்ள தூக்கி போட்டு அரைச்சிருவேன். போடுவ. அது வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? மாவு தலையில ஊத்தி விட்டுருவேன். எது தலையில ஊத்திருவியா? எங்க ஊத்து பாப்போம். இந்த பாரு, ஊத்த மாட்டேன்னு நினைச்சியா? நீயே பாரு. ஏய் ஏய் நில்றி. ஏய் ஒழுங்கா நில்லு. கரிகாலா, ஏன் மேல மாவு தெளிக்கிறியா? உன்ன எங்க ஓடுற? ஏய் இல்லடி, ஓடாத. பாருங்க ஓடாத. பாருமா, அடிக்க வரான். கரிகாலா, எப்ப வந்த? என்ன முகமெல்லாம் ஒரே மாவா இருக்கு? ஏண்டி, வீட்டுக்கு வந்த புள்ள கிட்ட ஏதாவது வேலை வாங்கினியா நீ? ஆமா, அவன் கிட்ட ஏதாவது சொன்னாலும் அப்படியே செஞ்சிரும் பாரு உங்க அண்ணன் புள்ள. எப்படி பேசுறா பாத்தியாத்த? ரொம்ப கொழுப்பாய் போச்சு இவளுக்கு. அவதாத்த வேணும்னே என் மேல மாவை தெளிச்சு விட்டா. ஏய், ஏண்டி இப்படி பண்ண நீ? ரொம்ப ஓவரா பேசினா இப்படிதான் பண்ணுவேன். ஏய், யார் ஓவரா பேசினா? நீதான் ஓவரா பேசின. கேவலமா பேசிட்டு வாய மூடு. சும்மாவே இருக்க மாட்டியா நீ? முதல்ல உள்ள போ. போடி. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வர போறாளேன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப விட்டுட்டு போறேன். இப்படியே இன்னும் எத்தனை நாளைக்கு தான் விளையாட்டு புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்க போறீங்க? இல்லாத்த, சின்னத்த வீட்டுக்கு மாவு வாங்க வந்தேன். அப்புறம் இவகிட்ட மாட்டிக்கிட்டேன். முதல்ல மாவு கட்டி கொடுங்க. சின்னத்த வேற காத்துட்டு இருப்பாங்க. இருப்பா, அப்படியே கொஞ்சம் குழம்பு கொடுத்து விடுறேன், அதையும் எடுத்துட்டு போயிடு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.